அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஜம்மு காஷ்மீரோட பகல்காம் சுற்றுலா தலத்தில் நேற்று பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கியால் சுட்டு 27 பேரை கொடூரமாக கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் அந்த பயங்கரவாதிகள் அரை மணி நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியது எப்படி அப்படிங்கிறது பற்றின திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் பயன்படுத்தின ஆயுதங்கள் பலவிதமான சந்தேகங்களையும் விவாதங்களையும் எழுப்பியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பகல்காம்ங்கிற சுற்றுலா தலம் இருக்கு. பைசரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற இந்த பகுதியை ஒரு மினி ஸ்விட்சர்லாந்து அப்படின்னே சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேர் குதிரை சவாரி செய்வாங்க. ஜம்மு காஷ்மீரோட மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று. நேற்றைய தினம் பகல்காம் சுற்றுலா தலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கியால் பொதுமக்களை சுட்டிருக்காங்க. இதில் 27 பேர் பலியாகியிருக்காங்க. தமிழ்நாடு, மகாராஷ்டிராவை சேர்ந்த பலரும் பார்த்தீங்கன்னா இதில் 12க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. அவர்கள் அனைவருமே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. தாக்குதல் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் மேடு மாதிரி இருக்குது. பசுமையான புற்கள் வளர்ந்த ஒரு இடம். குதிரை சவாரியும் அங்கே நடக்குது. அங்கே வாகனங்கள் செல்ல முடியாது. அந்த பகுதிக்கு இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, வெளிநாடுகளை சேர்ந்தவங்களும் கூட போயிட்டு இருக்காங்க. அங்கு தான் பயங்கரவாதிகள் அந்த இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தாக்குதலில் கூட இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கூட பலியாகியிருக்காங்க. நேற்றைய சம்பவத்தின் போது 4 பயங்கரவாதிகள் அந்த சுற்றுலா தலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவர்கள் இராணுவ வீரர்கள் மாதிரி தான் உடை அணிஞ்சுக்கிட்டு கையில் துப்பாக்கியோடு வந்திருக்காங்க. அமெரிக்க தயாரிப்பான M4 கார்பைன் அசால்ட் ரைஃபிள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இராணுவ உடை அணிந்திருந்ததுனால அவங்க மேலே சுற்றுலா பயணிகளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரலை. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்த ஒவ்வொருவரையும் சுட்டு தள்ளியிருக்காங்க. துப்பாக்கியால் சுடும்போது அந்த சத்தம் அனைவருக்குமே கேட்டிருக்கு. ஆனால் அந்த சத்தம் கேட்டபோது பொதுமக்கள் ஓட்டம் பிடிச்சிருந்தாங்கன்னா உயிர் பலி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்காது. ஆனால் பல சுற்றுலா பயணிகளும் ஓடலை, அங்கங்கே நின்றுட்டு தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து சுற்றுலா தலங்கள்லேயே இருந்திருக்காங்க, அந்தந்த இடத்துலையே தான் இருந்திருக்காங்க. ஆக பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இதுவும் முக்கியமான காரணம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அங்கு இராணுவ பயிற்சி முகாம்கள் அதிகமாகவே இருக்குது. அங்கு வழக்கம் போல் துப்பாக்கி சுடக்கூடிய பணிகள் எல்லாம் நடக்கிறது வழக்கமான ஒன்று தான். இதனால் நேற்று பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் ஃபஸ்ட் டைம் சுடும்போதே இராணுவ வீரர்கள் தான் துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றுலா பயணிகள் ஓடாமல் இருந்திருக்காங்க. இதுவும் கூட அங்கே பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. பயங்கரவாத தாக்குதலில் குடும்ப உறுப்பினர்களை இழந்த பலரும் கூட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னுட்டு பிரதமர் மோடி உள்பட பல உலக தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதோட லஷ்கர்-இ தொய்பாவோட பினாமி அமைப்பு தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது அந்த பயங்கரவாத அட்டாக் பற்றின இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது அந்த பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்தினது மொத்தம் 4 பேர். அந்த 4 பயங்கரவாதிகளுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பை சேர்ந்தவங்க தான். அந்த இராணுவ வீரர்கள் மாதிரி உடை அணிஞ்சுக்கிட்டு தான் அந்த சுற்றுலா இடத்துக்கே அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா M4 மற்றும் AK-47 ரக தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பயங்கரவாதிகள் மொத்தம் அந்த 2 வகையான துப்பாக்கியை தான் பயன்படுத்தி இந்த கொடூரத்தையே அரங்கேற்றியிருக்காங்க. அதன்படி அமெரிக்க தயாரிப்பான M4 கார்பைன் அசால்ட் ரைஃபிள் மற்றும் AK-47 அசால்ட் ரைஃபிள் இந்த ரக துப்பாக்கிகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. 2 பயங்கரவாதிகள் M4 கார்பைன் அசால்ட் ரைஃபிளையும் மற்ற 2 பயங்கரவாதிகள் AK-47 ரைஃபிளையும் பயன்படுத்தியிருக்காங்க. AK-47 ரக துப்பாக்கி அப்படிங்கிறது கள்ளச்சந்தையில் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் இந்த 4 ரைஃபிள் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரம் பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்காது. பெனலி M4 அப்படிங்கிறது இத்தாலியைச் சேர்ந்த துப்பாக்கி உற்பத்தியாளரான பெனலி ஆர்மி SPAவால் தயாரிக்கப்பட்ட செமி ஆட்டோமேட்டிக் கன்.
அதாவது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட M4 கார்பைன் துப்பாக்கிகளும் பார்த்தீங்கன்னா இதே மாடல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியது. 1998ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த M4 பார்த்தீங்கன்னா இத்தாலி, அமெரிக்கா மற்றும் UK ஆகிய நாடுகளோட ஆயுதப்படைகளால் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் சிலது பார்த்தீங்கன்னா கைமாறி பிளாக் மார்க்கெட்லையும் கூட கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. அவை அனைத்துமே அதிநவீன துப்பாக்கிகள். ஒரு நிமிடத்தில் 700லேருந்து 970 ரவுண்ட்ஸை தோட்டாக்களை சுடக்கூடியது இந்த M4 கார்பைன் துப்பாக்கிகள். ரொம்பவே ஆபத்தானது. இந்த தோட்டாக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாகனத்தையும் எளிதில் துளைக்கக்கூடியது. எளிதாக 500லேருந்து 600 மீட்டர் வரைக்கும் சுடக்கூடியது. M4 கார்பைன் துப்பாக்கிகள் சமீபத்தில் தான் காஷ்மீர் தீவிரவாதிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நடந்த ரைடில் இந்த துப்பாக்கிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது எப்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய கைக்கு வந்தது அப்படிங்கிற விசாரணையும் அப்போதே நடத்தப்பட்டது. இப்போதும் அதே ரக துப்பாக்கிகள் தான் இந்த காஷ்மீர் தாக்குதலிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இந்த M4 கார்பைன் துப்பாக்கிகள் கிடைச்சது எப்படி அப்படிங்கிறது பற்றின தீவிர விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் சம்பவ இடத்திலிருந்து 50-70 வகையான கேட்ரிஜஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திலிருந்து 50லேருந்து 70 வகையான கேட்ரிஜஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தாக்குதல் நடத்தினவங்களுடைய ஃபோட்டோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. தற்போது இந்த சம்பவம் குறித்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இது பற்றிய விசாரணை பார்த்தீங்கன்னா விரைவிலேயே NIA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை வசம் தான் ஒப்படைக்கப்பட இருக்கு. முதற்கட்ட விசாரணையில் பயங்கரவாதிகள் கிஷ்துவார்லேருந்து கோகர்நாக் வழியாக உள்ளூரில் வசிக்கக்கூடிய நபர்களின் ஆதரவோட இந்த பகல்காமுக்கு துப்பாக்கியால் சுட்டு 27 பேரை கொன்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் 4 பயங்கரவாதிகளுமே தலைமறைவாகி இருக்காங்க. அவங்கள தேடக்கூடிய பணி தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு.